ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. ரிஷப மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஜூன் மாதம் வசந்த ருது காலத்தில் இருக்கிறது. உத்தராயண காலத்தில் பயணம் செய்கிறது. பராபவ ஆண்டு தமிழாண்டில் வைகாசி மாதம் 23ஆம் தேதியில் இருக்கிறது. இன்று தேய்பிறை சஷ்டி. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. இன்றைக்கான ராகு காலம் என்று பார்த்தோமானால் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் காலை 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு சூலம். பரிகாரம் தயிர். ரிஷபலக்கணம் இருப்பு நாழிகை 1 நாழிகை 23 வினாடி. இன்றைய சூரிய உதயம் 5:52 மணி. திரி காலை 11:14 வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:43 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். இன்று யோகம் அதிகாலை 3:43 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:43 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்று 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசி சாந்தமான குணத்தின் மூலம் சாதனை செய்யக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி பெருமைகள் பலவும் தானாக தேடி வரக்கூடிய ஒரு நாள். கடகம் மேன்மையான பல விஷயங்களை செய்ய போகிறீர்கள். சிம்மம் மனதிற்கு நிறைவு கிடைக்கப் போகிறது. கன்னி யோகமான ஒரு நாள். துலாம் உதவி செய்வதற்கென்றே பிறப்பெடுத்தது போல் ஓடி ஓடி பிறருக்கு உதவி செய்ய போகிறீர்கள். விருச்சகம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். தனுசு இரக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மகரம் நல்ல நட்பு தங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாள். கும்பம் சினம், அதாவது கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். மீனம் தொல்லைகளால் அவதிப்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய பொன்மொழி: நீங்கள் நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. இன்றைய பிறந்த நாளில் பார்த்தோமானால் இந்திய விடுதலை போராட்ட வீரர் PSP பொன்னுசாமியின் பிறந்த தினம். நினைவு நாள் தமிழறிஞர் மூசி பூர்ணலிங்கம் நினைவு தினம். ஆக இந்த 12 ராசிகள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் இன்றைய நாள் பலன்கள், இன்றைய நாள் எப்படி ராகு காலம், யமகண்டம் பற்றிய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். இது போன்று நாளைய பலனுடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.